ஒரிஜினல் அரேலயே ஒரே நேரத்துல ஒன்றல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் அரேண்ட கடைசியில ஆட் பண்ணணும்னு சொன்னா நாங்க புஷ் மெத்தட யூஸ் பண்ணுவோம். இதுவே அந்த எலிமெண்ட்ஸ் அரேண்ட முன்னுக்கு ஆட் ஆகணும்னு சொன்னா நாங்க அன்ஷிஃப்ட் மெத்தட யூஸ் பண்ணுவோம். இந்த அன்ஷிஃப்ட் மெத்தட யூஸ் பண்ணி நாங்க ஒரே நேரத்திலேயே ஒன்றல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் அரேண்ட ஸ்டார்ட்ல ஆட் பண்ணலாம். புஷ் மெத்தட் வந்து அந்த எலிமெண்ட்ஸ் அரேண்ட கடைசியில ஆட் ஆனா பிறகு அந்த அரேண்ட லென்த் என்னவோ அதைத்தான் ரிட்டர்ன் பண்ணும். சேம் அன்ஷிஃப்ட் மெத்தடும் அந்த எலிமெண்ட்ஸ் அரேண்ட முன்னுக்கு ஆட் ஆனா பிறகு அரேண்ட லென்த் என்னவோ அதைத்தான் ரிட்டர்ன் பண்ணும். இதுல நாங்க மெயினா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பெரிய அரேல நாங்க புஷ் மெத்தட யூஸ் பண்ணி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்க முன்னுக்கு இருக்க எலிமெண்ட்ஸ் அப்படியே இருக்கு, எலிமெண்ட்ஸ் பின்னுக்கு தான் போய் ஆட் ஆக போகுது. சோ இதுல வந்து குறிப்பிடத்தக்க டைம் எடுக்காது. இதுவே நாங்க அன்ஷிஃப்ட் மெத்தட யூஸ் பண்ணி ஒரு பெரிய அரேல எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்க ஆல்ரெடி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் பின்னுக்கு மூவ் ஆனா பிறகுதான் நாங்க கொடுக்குற எலிமெண்ட் அங்க அரேல முன்னுக்கு போய் ஆட் ஆகும். சோ இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க டைம் எடுக்கும். ஓகே, இந்த அரேய கன்சோல் லாக் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.